ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப நாளாக சைக்காலஜிக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? எல்லோரும் தேடுதல் என்னென்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 9 பேர் ஸ்ட்ராட்டஜி தான் தேடுறாங்க. ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த 10 பேரில் 9 பேர் ஸ்ட்ராட்டஜி தேடுறாங்க. ஸ்ட்ராட்டஜினா ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு. சரி, எத்தனையோ வருஷங்கள் கடந்து போயாச்சு. இந்த லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போது நான் என்னுடைய 20 வருஷம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 20 வருஷம் நான் ஒரு வேளை ஸ்ட்ராட்டஜி பின்னாடி தேடி இருந்தேன் அப்படின்னா என்னுடைய நிலைமையும் அதே நிலைமை தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி ஒரு எங்கேயாச்சும் ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவாங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க இல்லையா? எத்தனை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தா கூட அப்போது அவங்களுடைய சக்ஸஸ் ஏன் ஆக மாட்டேங்குது? இந்த 9 பேருக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். ஆனால் திங்க் பண்ணுறதுக்கு யாரும் பொறுமை இல்லை. இப்போ ஏன் அவ்வளோ நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட அந்த அடுத்தடுத்த இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை. என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எல்லாருக்கும், மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது எத்தனை பேர் புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். லைக் பண்ணால் நார்மலாக அப்படியே போய்ட்டுருவாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த ஒரு 1000 வீடியோவில் இது ஒரு வீடியோ அப்படின்னு போயிடுவாங்க. ரைட், ஓகே, சரி. லைக்ஸ் கம்மியாக தான் பிரச்சனை இல்லை. ஆனால் எத்தனை பேர் இல்லை புரிஞ்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். நீங்களும் மற்றவங்க உங்களுக்கு புரிஞ்சவங்களும் பார்ப்பீங்க. அந்த வீடியோக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100% ஒர்க் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒரு கிளாஸஸ் போனாவோ அல்லது ஒரு ஃப்ரீயாக யூடியூப்பில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்குது அப்படின்னாவோ அந்த ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகணும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி பணம் சம்பாரிச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் அது, எண்ணம் அது. அது உண்மை சாத்தியமா? அது 100% ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சாத்தியமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கின ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் காசு கொடுத்து வாங்கின ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 60-65% ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போது அந்த 65% ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் எத்தனை மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மாதங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். இங்கே தான் அந்த 9 பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அந்த 10ல் 9 பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏன்னா அதை தொடர்ந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த ஸ்ட்ராட்டஜியை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே போரிங் ஆகிடும். இது என்னடா எப்போ பார்த்தாலும் எஸ்எல் ஹிட் ஆகுது, இது சரியாக ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்டிங்கில் கற்றுக்க சொல்ல சூப்பரான ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போவாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போது ஒரு 55% ரிஸ்க், அதாவது வின்னிங் ரேஷ் கம்மி பண்ணுதோ அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி போரிங் ஆகிடும். இந்த 65% கொடுத்த ஸ்ட்ராட்டஜி 75% சில டைமில் கொடுக்கும். ஆனால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. அது நார்மல் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்வாங்க. அது எப்போ அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சில மாதிரியான மார்க்கெட் சைட்வேஸ் போகிற டைமில் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் அதனுடைய பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணும். அப்போது அந்த 55% வசூல் அந்த ஸ்ட்ராட்டஜியை தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, திரும்ப ஒரு புது ஸ்ட்ராட்டஜி தேடி ஓடுவாங்க. அப்போ என்ன ஒன்றா இதே சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இதனுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இதே சைக்கிள் இதே தான். புது ஸ்ட்ராட்டஜி தேடுறது, அது சரியாக ஒரு காலம் தூக்கி போடுறது. சரி, இன்றைக்கி சரியாயிடும், அடுத்த மாதம் சரியாயிடும், அடுத்த வாரம் சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் அவங்களுக்கு கிட்ட வருஷங்கள் போகுது. காசு அவங்கக்கிட்ட இருக்கிற காசு செலவாகிட்டே போகுது. மேலே ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, சரி. இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு அடுத்த லெவல் வர சொல்ல இந்த சைக்காலஜின்ற ஒரு பிரச்சனை குறுக்கிடுது. எப்படின்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படியே கைவிட்டுறாங்க, தூக்கி போடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது காரணங்கள் என்னென்னா சைக்காலஜி எங்கே டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேம் வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சைக்காலஜி உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மந்த்லி சார்ட்லேயோ அல்லது வீக்லி சார்ட்லேயோ அல்லது டெய்லி சார்ட்லேயோ வேலை செய்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் சைக்காலஜி பிரச்சனை அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஆனால் அதே நீங்கள் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு வரீங்க, ஒரு 4 hours 1 hour 15 minutes இந்த மாதிரி வரீங்க, அப்போது லேசாக சைக்காலஜியோடைய எஃபெக்ட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதாவது இந்த ஸ்விங் ட்ரேடிங்லேயும் அல்லது கொஞ்சம் கம்மி பண்ணி வரீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அதனுடைய சைக்காலஜியோட
எஃபெக்ட் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மிடில் போக சொல்லி நிறைய பேர் போரிங் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து பாவம் இதெல்லாம் புரிதல் இன்னும் இதை பற்றி இன்னும் டச்சிங்காக இருக்காது அவங்களுக்கு. இன்னும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க வீடியோவை. எப்போ இந்த மார்க்கெட்டில் ஊறி அந்த இடத்துல வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ இன்னும் ஸ்டில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்ட்ராட்டஜி சைக்காலஜி எங்கே எஃபெக்ட் ஆகுது, டைம் ஃப்ரேமை நம்ம குறைக்கிறப்போ. இப்போது டெய்லி வீக்லி மந்த்லி இந்த சைக்காலஜி பிரச்சனை இல்லாதல அதே உங்களுக்கு 4 hours 1 hour 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய சைக்காலஜி இங்கே டேமேஜ் ஆகுது, ரொம்ப அதிகமான டேமேஜ் ஆகுது. மன வருத்தம் உளைச்சல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 minutes 1 minute 3 minutes இந்த டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறீங்களா, இப்போ உங்களுடைய சைக்காலஜி மேலும் அடிபடுது. ஏன்னா அது நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அப்படி உள்ளே வந்துடுறோம். இந்த இப்போ 3 minutes 1 minute அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரமோ அப்போ இன்ட்ராடே ட்ரேடிங் உள்ளே வந்தவுடனே சைக்காலஜி ரொம்ப அடி வாங்குது. சார் அப்போ இன்ட்ராடேயில் சம்பாதிக்கவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ராடேயில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். இந்த பெரிய டைம் ஃப்ரேமில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களை லைஃப்பை ரன் பண்ணணும். ஒரு 4 காசு இதில் சம்பாரிச்சிருக்கணும். இதில் சம்பாதிச்சு ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் வந்து என்னாலையும் இன்ட்ராடே முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்வீங்க. ஆனால் எல்லோரும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 50,000 ரூபாய் போட்டால் அவன் டெய்லி ஒரு 500 1000 சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி அது அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இதே இன்னொரு திங்கிங் மக்கள், அதாவது இந்த 10ல் ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னென்னா இதே 50,000 போட்டு எனக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்தால் போதும் அப்படின்னு மைண்ட் செட் கான்செப்ட். ஸோ டெய்லி 1000 ரூபாய் எங்கே இருக்குது, மாதம் 1000 ரூபாய் எங்கே இருக்குது, ஸோ இவங்களுடைய மன உளைச்சல் எந்த இருக்கும், இந்த டெய்லி சம்பாதிக்கிறவங்க மன உளைச்சல் எங்கே இருக்கும். அப்போ சைக்காலஜி யாருக்கு பிரச்சனை ஆகுது, எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு மனசு லேஸ் ஆகுது. அதாவது ஓவர் ட்ரேடிங், அந்த எமோஷனில் அதிகமான ட்ரேட் எடுக்கிறது, ரொம்ப டிப்ரெஷனில் போகிறது. இந்த 50,000 போட்டு மாதம் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, வருத்தம். ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த 1000 ரூபாய் நஷ்டம் தான் இருக்கும், இல்லை 2000 ரூபாய் நஷ்டம் இருக்கும். தவிர அந்த 1000 2000 ப்ராஃபிட் அதுக்குள்ளே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆனால் அதே தினமும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றப்போ அதுக்கான உளைச்சல், அதுக்கான ஸ்ட்ரெஸ் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்கள்கிட்ட. ஆனால் இதே உங்களுக்கு பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு 6 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங் நல்லா பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு கரெக்டான என்ட்ரி தெரியுது, ப்ராப்பரான ஒரு விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க. அப்போது நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணி அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆனால் விஷயம் தெரியாமல் மார்க்கெட் புதுசாக எடுத்த உடனே இன்ட்ராடே ட்ரேடிங் நான் டெய்லி சம்பாதிக்கணும் அப்படின்ற உள்ள கான்செப்டில் வந்து சைக்காலஜியும் ஸ்ட்ராட்டஜியும் இங்கே தான் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன்னா நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்ட்ராடேயில் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகுது பாஸ் ஆகுது, அது டைம் கொடுக்க மாட்டேன்றீங்க. அதுக்கான லெட்ஜர் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றீங்க. நான் போன மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன், எனக்கு இது வந்து நல்ல லாபம் கொடுத்தது, இல்லை போன மாதம் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன் எனக்கு வந்து நஷ்டம் கொடுத்தது அப்படின்னு யார் ரெக்கார்டை கொடுக்க மாட்டேன்றீங்க. எல்லாம் வந்து எனக்கு அது லாஸ் கொடுத்துச்சு. எதுக்காக லாஸ் கொடுத்துச்சு, என்ன ரீசன், அது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் நஷ்டம் கொடுத்துச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜியை மெருகத்துங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பிரச்சனை சார், அந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் எல்லாம் வேலை செய்யுது, டவுன் ட்ரெண்டில் வேலை செய்யுது, சைடு வேஸில் வேலை செய்யல. ஓகே, சைடு வேஸ் மார்க்கெட்டில் வேலை செய்யாது, ஒர்க் பண்ணாதீங்க. சைடு வேஸ் மார்க்கெட் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு, அதுதான் வந்து அந்த பெரிய டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணால் சைடு வேஸ் மார்க்கெட் எப்படி நம்ம அணுகணும் அப்படின்ற விஷயம் புரியும் உங்களுக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னமும் ரொம்ப எக்ஸ்ட்ரா போரிங் பண்ண விரும்பலை நான். ஏன்னா இது ஒரு மேலோட்டமாக சில கருத்துக்கள் தெரிவிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மன உளைச்சல் ரொம்ப அதிகம். அது உங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு சில இன்னும் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன், அந்த 1 minute ஸ்ட்ராட்டஜியும் சொல்லுறேன். உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்காக மன உளைச்சல் தவிர்த்துக்காக அந்த ஃபஸ்ட்டு 30 minutesக்குள்ளே ட்ரேடிங் முடிச்சுட்டு வெளியே போயிடுங்க. அதாவது 1 minute ஃபஸ்ட்டு 1 minuteல என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 minuteல நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு. அந்த 1 minuteல ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் லாபம் வந்துடுச்சு சார், ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் நான் அப்படின்றாங்க. சரி, சம்பாரிச்சுன்னா அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு அங்கே? சார் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு வருமானம் பார்த்தேன் நான், இன்னும் ஒரு 5000 2000 3000 ஏதாச்சும் மேற்கொண்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப்லாஸ் டெஸ்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ண முடியும். சரி, அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது? சரி, ஒரு வேளை உங்கள் 10 மணிக்கு மேலே ஏதாவது ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்குதுங்க, சரி இதை அப்ளை பண்ணால் இதில் இவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னு ஏதாச்சும் இல்லையே. எந்த பிளான் இல்லாமல் தானே செகண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, செகண்ட் செட்டப்பில் மூவ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஒன்றும் ஆட்டோமேட்டிக் சைக்காலஜி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.